சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். காளை களத்தில் இறங்கி ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் எங்கெங்கோ இருந்து காளைகளை கொண்டு வருகின்றனர் அதன் உரிமையாளர்கள். வாடிவாசலில் இருந்து காளைகள் பாய்ந்து வந்து வீரர்கள் கையில் சிக்காமல் ஓடுவதோ அல்லது பிடிபடுவதோ ஒரு நிமிடத்தில் முடிந்துவிடும். ஆனால் அந்த ஒரு நிமிடத்திற்காக காளை உரிமையாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்பதை புறவாடிவாசலில் பார்த்தால்தான் தெரியும். சுற்றி நின்று அடக்க முற்படும் வீரர்களிடம் இருந்து தப்பித்து மிரட்சியில் ஓடிவரும் காளையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர படாத பாடுபடும் உரிமையாளர்களும் உயிரை பணயம் வைத்துத்தான் ஜல்லிக்கட்டுக்கு வந்தனர். மிரண்டு போய் ஓடிவரும் காளையை பிடிக்க முடியாமல் அல்லோலப்படுவது ஒரு பக்கம் இருக்க, கயிறு போட்டு இழுத்தாலும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவது ஒரு பக்கம் என மாடுகளோடு உரிமையாளர்களும் மல்லுக்கட்டும் நிலைதான் இருந்தது. இன்னும் சில காளைகளோ கண்ணுக்கு தெரியாமல் காணாமலேயே போய்விடுகின்றன. இதனால் களத்திற்கு கொண்டு வரும் போதே காளையின் மீது செல்போன் எண்களை எழுதித்தான் உரிமையாளர்கள் அழைத்தே வந்தனர். ஆனால் அந்த ஐடியாக்களும் பலனளிக்காமல் போய்விடுகிறது. இவற்றையெல்லாம் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் செய்தியாக சேகரிக்கும் போதே வெள்ளை நிற காளை ஒன்று 4-5 பேர் சேர்ந்து கயிறு போட்டு ஆட்கள் பிடித்தும் கூட உரிமையாளரை போட்டு புரட்டி எடுத்தது. அதேபோல அடுத்தடுத்து சீரிப்பாய்ந்து கொண்டு காளைகள் ஓடி வருவதால் அந்தந்த உரிமையாளர்களாலேயே சமாளிக்க முடியாத நிலைதான் இருந்தது. எந்த பக்கத்தில் இருந்து காளை வருகிறது என கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கண்டபடி தெரித்து ஓடினர். 10-15 பேர் போராடினாலும் காளையை பிடிக்க முடியவில்லை. திடீரென பார்வையாளர்கள் பகுதிக்குள் நுழைவது, போலீசாரை அலற விடுவது என புறவாடிவாசலில் நடக்கும் கூத்துக்களை எல்லாம் சொல்லி மாளாது. காளைகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே ஓட்டப்பந்தயம் நடப்பதைப் போல ஜல்லிக்கட்டு களத்திற்கு இணையாக புறவாடிவாசலும் பரபரப்பாக புழுதிக்களமாக இருந்தது. காளையை பிடிக்க முடியாமல் உடன் வந்தவர்களே ஆளாளுக்கு தெரித்து சிதறி ஓடினர். களத்தில் இருந்து ஓடி வந்த சீற்றத்துடனேயே இருக்கும் காளைகள் வளர்த்த உரிமையாளர்களேயே அடையாளம் தெரியாமல் ஆட்டம் காண வைத்தனர். எத்தனை பேர் சுற்றி நின்றாலும் யாருக்கும் அடங்காமல் சினம் கொண்டு சீறி ஓடுகின்றன. சொந்த காளைகளுக்கு பயந்து போய் மரத்தில் ஏறியும் ஒளிந்து கொண்டும் தப்பிக்க பார்க்கும் உரிமையாளர்களை பார்க்கும் போதே இப்படி கஷ்டப்பட்டு காளைகளை விட வேண்டுமா என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. இப்படியே சீறி வந்த காளை ஒன்று மூடப்படாமல் இருந்த கிணற்றுக்குள் விழுந்து பல மணி நேரம் உயிருக்கு போராடவே தீயணைப்பு துறையினர் போராடித்தான் அதை மீட்டனர். இப்படி வாடிவாசலுக்கு பின்னால் நடக்கும் போர்க்களத்தை பார்க்கும் நமக்கே இப்படி இருக்கிறது என்றால் காளைகளை அவிழ்த்துவிடும் உரிமையாளர்களுக்கு உயிர் போய் வந்துவிடும் போல. ஆனாலும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் காளையை தயார்படுத்தி கொண்டு வரும் ஒவ்வொருவருக்கும் பரிசு பொருட்களையும் தாண்டி பெரும் கௌரவமே அடங்கியிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது புறவாடிவாசலில் நடக்கும் காட்சிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.